ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சத்தான சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ராகி ஆப்பம். ராகி மாவை வச்சு நம்ம ஆப்பம் செய்ய போறோம். ராகி ரொம்பவே உடலுக்கு நல்லது. இதுல நிறைய இரும்பு சத்து, கால்சியம் சத்துலாம் இருக்கிறதுனால இதை தினமுமே எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த சுவையான ஆப்பத்துக்கு ஈஸ்டோ அல்லது பேக்கிங் சோடாவோ எதுவுமே அவசியம் இல்லை. ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம் இந்த ஆப்பத்தை. இப்ப வாங்க அந்த ராகி ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ராகி ஆப்பம் செய்யறதுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்லயே பொடிச்ச மாவு. நீங்க வெளியிலிருந்து வாங்கின மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் ராகி மாவுக்கு 3/4 கப்பு போல சாதம் தேவைப்படும். நீங்க எந்த கப்ல ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல 3/4 கப் அளவு சாதம் எடுத்துக்கங்க. இது கூட அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 கப் அளவு இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து அரை டம்ளர் போல தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நார்மல் வாட்டர் 1 கப்பு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்க போறோம். இந்த சர்க்கரை சேர்க்கறதுனால ஆப்பம் நல்ல சுவையா இருக்கும். அதனால தான் நம்ம சேர்க்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. ராகி மாவு அரைக்கிறதுக்காக மொத்தமா இப்ப நம்ம 2 கப் அளவு போல தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ இந்த அளவு சேர்த்தா போதும். அடுத்ததா மாவு புளிச்சதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விடலாம். நான் நைட்டே அரைச்சி வைக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காக. இது 8 மணி நேரம் இப்போ புளிக்கட்டும் நல்லா. இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. மாவு இப்போ நல்லா கெட்டியா இருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நான் இப்போ மறுபடியும் ஒரு 3/4 கப்பு போல தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். மாவு இந்த பதத்துல இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த பதத்துல நீங்க மாவை கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஆப்பம் சுடலாம். ஆப்பம் சுடுறதுக்காக நான் ஒரு ஆப்ப கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இது நான்ஸ்டிக் கடாய். நீங்க சாதாரண கடாய் எடுக்கிறதா இருந்தா லேசா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சுடுங்க. இப்போ ஆப்ப மாவை கடாயில சேர்த்துட்டு இந்த மாதிரி சுத்தி விடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தீயை மிதமா வச்சுட்டு நீங்க குக் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும் இந்த ஆப்பம். இப்போ ஓரெல்லாம் நல்லா அந்த முருகலா வரும்போது நம்ம ஆப்பத்தை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு ஃப்ளஃபியா ஓரெல்லாம் நல்லா முருகலா சூப்பரா வந்திருக்கு. பேக்கிங் சோடா, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காம இந்த ஆப்பம் ரொம்பவே நல்லா வரும். இன்னைக்கு இந்த ஆப்பத்துக்கு நான் எக் கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த எக் கிரேவி குக்கர்லேயே ரொம்ப சுலபமாக செய்யறது. இதையும் உங்களுக்காக நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சத்தான, சுவையான, ஆரோக்கியமான ராகி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.